هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحمين. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا أكرم الخلق ما لمن ألوذ به سواك عند حلول الحادث العمم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வந்த அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். குட்டியும் கூட்டு குழுக்கும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சர்தாரி தோ ஜஹான் தாஜிதாரே மதீனா கண்மணி நாயகம் ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த அந்த நல்ல செய்திகளை சொல்வதற்காக வேண்டி உலகமெல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஷேக்மார்கள் மகான்கள் சொல்கிறார்கள், ரபியுல் அவ்வல் ஃபர்ஸ்ட் டே, அதாவது ஆரம்ப நாள் என்பது இந்த யூனிவர்சலுக்கே அது ஒரு இடையே பெருநாள் என்று சொல்கிறார். இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு பெருநாள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருநாளுடைய தினத்திலே பெரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து அந்த நினைவுகளை பசுமையாக்கிக் கொள்வதற்காக வேண்டி இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக துன்யா அவர்கள் ஆகிறார். எனக்கு முன்பு ஒரே நிகழ்த்திய சங்கைக்குரிய பெரிய உஸ்தாத், மிகச்சிறந்த முதலிஸ், அழகான கருத்துக்களை உங்களுக்கு முன் எடுத்து வைத்தார்கள். இஸ்லாம் என்பது தர்க்க ரீதியான அறிவுபூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்தது என்பதற்கு அதனுடைய விளக்கமாக அமைந்தவர்கள் இமாம்கள். அந்த இமாமுடைய சரித்திரத்தை சுருக்கமாக நறுக்கிட்ட சில செய்திகளை உங்களுக்கு முன் எடுத்து வைத்தார். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே தொடங்குகிறான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே. அப்படி என்றால் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்பது அதனுடைய அர்த்தம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொன்னால் புகழப்படுகிற எல்லா புகழும் அது எந்த கோணத்தில் புகழ்ந்தாலும், எந்த மொழியில் புகழ்ந்தாலும், எப்படி புகழ்ந்தாலும், யாரை புகழ்ந்தாலும் அந்த எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அப்படி என்றால் புகழுக்கு உரியவன், புகழப்பட்டவன் யாரு? அல்லாஹ் தான். உண்மையில அசல்ல முஹம்மது யார் என்று சொன்னால் அல்லாஹ். ஏன் அப்படின்னா அவன் தான் புகழப்பட்டவன். அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஆயத்தின் அடிப்படையில முஹம்மது யாருன்னா அல்லாஹ். தன்னுடைய நிலையை, தன்னுடைய யதார்த்தத்தை விளக்கக்கூடிய அந்த திருநாமத்தை கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சூட்டி பகிர்ந்திருக்கிறான் என்றால் அந்த மகோன்னதமான அந்த மாண்பாளருடைய மகத்துவம் தான் என்ன? அப்படிப்பட்ட பெருமானாரை புகழ்வதற்காக வேண்டி இல்லை இல்லை, அவர்களை புகழ்ந்து நாம் மேன்மை பெறுவதற்காக வேண்டி அரசவை கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்வார்கள். அப்படி புகழும் பொழுது சொல்லுவார்கள், மாயின் மதஹ்து முஹம்மதன் பி மகாலதி வலாகின் மதஹ்து மகாலதி பி முஹம்மதி. நான் என் கவிதையால், என் பாடலால், என் புகழால் பூமா நபியை புகழவில்லை, மாறாக பூமா நபியின் மூலமாக அவர்களை புகழ்வதன் மூலமாக என் கவிதையை நான் புகழ்கிறேன் என்று சொல்லுவார். எனவே அவர்களை புகழ்வதனால் நாம் ஏற்று பெறுகிறோம். பந்து அந்த சோதனை எடுத்து எரிஞ்சால் அது எதிர்க்க திருப்பி வரும், நம்மின் பக்கமே திருப்பி வரும். அதே போல பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிற காரணத்தினால் நாம் ஏற்றம் பெறுகிறோம், பாக்கியம் பெறுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இந்த 12 நாட்களும் புகழப்படுவதற்காக வேண்டி, பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்படுவதற்காக வேண்டி, அவர்களை பற்றி பேசுவதற்காக வேண்டி மஜ்லிஸுல் உலமா சிறப்பான ஏற்பாடுகளை நமக்கு செய்திருக்கிறார். இன்றைய உரையினுடைய தலைப்பு தோன்றி புகழோடு தோன்றுக என்று அந்த குரலை தலைப்பாக கொடுத்திருக்கிறார். தோன்றி புகழோடு தோன்றுக, அறிந்தால் தோன்றாமை நன்று என்று அவர் சொல்லுவார். தோன்றினால் புகழோடு தோன்றணும், அப்படி இல்லைன்னா தோன்றாமல் இருப்பது நல்லது என்று அவர் கூறுகிறார். இந்த தோன்றுதல் என்பதை, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் ஆரம்பத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். குரலை தலைப்பாக கொடுத்திருப்பதனால் அந்த குரலை பற்றி, அதனுடைய அர்த்தத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டு தலைப்பிற்கு உள்ளே சென்றால் நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்வதற்கு இது வசதியாக இருக்கும். தோன்றி புகழோடு தோன்றுக என்று சொன்னால் சாதாரணமாக நாம் விளங்கக்கூடிய ஒரு பொருள் என்னவென்றால், தோன்றும் பொழுதே, இந்த உலகத்தில் தோன்றும் பொழுதே, பிறக்கும் பொழுதே புகழோடு தோன்றணும், இல்லைன்னா பிறக்காம இருக்கிறது நல்லது என்று இதனுடைய அர்த்தம் நமக்கு வெளிப்படையாக நமக்கு விளங்குகிறது. குரலுக்கு எத்தனையோ பேர் அதனுடைய விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். அப்படி விளக்க உரை எழுதின யாருமே இப்படி ஒரு அர்த்தத்தை கொடுக்கவே இல்லை. காரணம் என்னவென்றால் இது சாத்தியமே இல்லை. பிறந்த பொருளோடு பிறக்கணும், நீ பிறக்கும் பொழுதே பொருளோடு பிறக்கணும், இல்லைன்னா நீ பிறக்காம இருக்கிறது நல்லதுன்னு யாரை பார்த்து சொல்ல முடியும்? பிறப்பு நம்ம கையில இல்லை. நம்ம கையில இல்லாத ஒன்றை எப்படி நீ அப்படி செய்யணும், அப்படி ஆகணும் என்று உத்தரவு போட முடியும்? எனவே அந்த பொருளை யாருமே கொடுக்கவில்லை. கொடுத்தவர்கள் எல்லாம் என்ன பொருள் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பிறக்கும் பொழுது புகழக்கூடிய குணத்தோடு தோன்றுக. அப்படி பிறக்கும் பொழுது நல்ல குணத்தோடு நீ தோன்றி வளரவில்லை என்றால் நீ பிறக்காம இருக்கிறது அல்லது ஒரு ஹைவானாக பிறக்கிறது நல்லது என்று பரிமேல் அழகர் அதற்கு பொருள் தருகிறார். மற்றவர்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள் என்று சொன்னால், தோன்றி புகழோடு தோன்றுக என்று சொன்னால், நீ எந்த ஒரு துறையில
சாதனை படைக்க வேண்டும், பேரும் புகழும் பெற வேண்டும். இல்லை என்றால் அந்த தொழில நீ கால் வைக்க கூடாது என்று விளக்கம் தருகிறார். இப்படித்தான் விளக்கம் சொல்லவும் முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை இந்த 3 அர்த்தத்திற்கும் இலக்கானவர்கள் என்று சொன்னால் அது மிகையில்லை. உலகத்துல இப்படி யாரையும் சொல்ல முடியாது. தோன்றி புகழோடு, அதாவது புகழோடு தோன்றினார்கள். பிறப்பதற்கு முன்பே புகழ் பெற்று தோன்றினார்கள், புகழோடு வாழ்ந்தார்கள், புகழோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல தகுந்த ஒரு தலைவர் உலகத்துல இந்த அர்த்தத்திற்கு இலக்கணமானவர் என்று யாரும் இருக்க முடியாது. நமக்கு தெரிந்தவரை அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். பிறப்பதற்கு முன்பே புகழோடு பிறந்தார்கள், தோன்றுவதற்கு முன்பே புகழோடு தோன்றினார்கள், புகழோடு வாழ்ந்தார்கள், இன்னும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதே போல அவர்கள் எந்த துறையை கால் வைத்தாலும், எந்த துறைக்கு வழிகாட்டினாலும், உலகத்திலே வாழ்வியலினுடைய எல்லா துறையிலையும் சாதனை படைத்தார்கள். எல்லா துறைக்கும் சிறந்த முறையில் வழிகாட்டினார்கள். அந்த வகையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகைப்பதற்கு உலகத்திலே யாருமே இல்லை. நபிமார்களில் கூட பூமா நபியை போல அந்த அளவுக்கு ஆகச் சிறந்தவர்கள் என்று யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார். ஐரோப்பாவுக்கு அல்லமா இக்பால் போகிறார். இக்பால் தன்னுடைய கவிதையால் உலக பிரசித்தி பெற்றவர். அற்புதமான சிந்தனை வரிகளை கொண்டு அவருடைய கவிதை வரிகள் உலகத்தை தன்பால் ஈர்த்தது. அந்த இக்பாலுடைய கவிதையால் ஈர்க்கப்பட்ட ஒரு ஐரோப்பிய லேடி, ஒரு ஐரோப்பிய பெண்மணி இக்பாலை பார்த்து சொன்னாள், இக்பால் அவர்களே, ஐ லவ் யூ, நான் உங்களை விரும்புகிறேன், நான் உங்களை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று தன்னுடைய அவாவை, தன் காதலை வெளிப்படுத்தினார். அப்ப அல்லாமா இக்பால் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞராக இருந்தாலும் மார்க்க பற்றுள்ளவராக இருந்த காரணத்தினால் அவர்கள் அந்த மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டே எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்பட்ட காரணத்தினால் அதற்கு இணங்கவில்லை. ஆனால் அந்த பெண்மணி வற்புறுத்தினால், வற்புறுத்தும் போது ஒரு நிபந்தனையும் போட்டாங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனா நான் ஒரு கிறிஸ்தவ டேடி, அதனால நீங்க கிறிஸ்தவ மதத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அல்லாமா இக்பால் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க, அவங்க சொன்ன அந்த நிபந்தனையை வைத்து பிடித்து அவர்களுக்குரிய சரியான பதிலை சொன்னார்கள். பாருங்க, உங்க விருப்பத்தை நிறைவேற்றணும்னா உங்க நிபந்தனை நிறைவேற்ற முடியாது, உங்க நிபந்தனையை நிறைவேற்றினால் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டாங்க, உங்களை கல்யாணம் பண்ணணுமானா நான் கிறிஸ்தவனாக மாறணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை உங்க நிபந்தனை நான் நிறைவேற்றி கிறிஸ்தவனாக நான் மாறிவிட்டேன் என்றால் கல்யாணம் பண்ண முடியாது. உங்களை ஏன் கல்யாணம் பண்ண முடியாது? எப்ப நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேனோ அப்ப கிறிஸ்துவருக்கு எனக்கும் உங்களுக்கும் தலைவர் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த நபியை அந்த தலைவரை தான் நாம் 2 பேருமே பின்பற்ற வேண்டும். அப்படி என்றால் ஈசா நபியை பின்பற்றி நாம் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் கல்யாணமே பண்ணல. எனவே உங்க நிபந்தனையை நிறைவேற்றி நான் செயல்படுத்தி கிறிஸ்தவனாக மாறினா உங்க ஆசையை நான் என்ன செய்ய முடியாது. உங்க ஆசையை நான் நிறைவேற்றணுமானா, உங்களை கல்யாணம் பண்ணணுமானா உங்க நிபந்தனையை நான் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது என்று அறிவுபூர்வமாக பதில் சொன்னார்கள். என்றால் திருமணம், குடும்ப வாழ்க்கை, இப்படி எல்லா துறையிலையுமே வெற்றி பெற்றவர்கள், சாதனை படைத்தவர்கள் கண்மணி நாயகம் சொன்னார்கள். எந்த துறையையும் சுட்டி காட்டி இந்த துறையில அவருடைய வழிகாட்டுதல் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றி புகழோடு தோன்றுக, எந்த துறையில் நீ முற்பட்டாலும், எந்த துறையில் நீ ஈடுபட்டாலும் சாதனை படைக்க வேண்டும், அதில் நீ புகழ் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அர்த்தத்தில் நோக்கினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு கொண்ட எல்லா துறையிலையுமே, எல்லா வகையிலுமே வெற்றி பெற்றார்கள். நமக்கெல்லாம் ஒன்று தெரியும், என்ற ஒரு நூலை எழுதியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தார், முதலிடம் கொடுத்தார். 1965 வெளியான அந்த புத்தகம் மறுமதிப்பு 30 வருஷங்களுக்கு மறுமதிப்பு செய்யப்பட்ட பொழுதும் கூட மற்றவர்களுடைய வரிசைகள் மாறியது. ஆனால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசை மாறவில்லை, முதலிடத்திலேயே நீடித்து
அவர்களுக்கு முதலிடம் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன ஒரு பதில் என்னவென்றால், மற்றவர்கள் எல்லாம் தோற்றதில் இவர் வெற்றி பெற்றார். மற்றவர்களெல்லாம் எங்கே தோற்று போனார்களோ அங்கெல்லாம் இவர் வெற்றி பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உலக வரலாற்றில் முகம்மதுவை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் நீங்களும் நான் பெற முடியாது என்று சொன்னார்கள் என்றால், எல்லா அர்த்தத்திலும் நாம் சிந்தித்து பார்த்தால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளோடு அந்த பொருளுக்கு ஏற்ப இந்த உலகத்தில் தோன்றி மறைந்தார்கள். இன்னும் சொல்ல போனா நான் ஆரம்பமாக சொன்ன அர்த்தம் என்ன, பொருளோடு பிறக்கணும், இல்லைன்னா பிறக்காம இருக்கணும் என்பது சாத்தியமில்லை. ஏன் நம்ம கையில இல்லை, பிறப்பும் நம்ம கையில இல்லை. ஆனாலும் கூட இந்த அர்த்தம் யாரும் வைக்கவில்லை என்றாலும் கூட, இப்படி ஒரு அர்த்தத்தில் நாம் இந்த குரலை அணுகினாலும் கூட பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழோடு தோன்றினார்கள், பிறப்பதற்கு முன்பே புகழ் பெற்றார்கள் என்ற வரலாறு குர்ஆன் ஹதீஸ்ல நிரம்பி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும் உலக வரலாறு, மனிதனுடைய வரலாறு பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து தொடங்குது. நாம எல்லோருக்கும் தந்தை யாருங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்திலே மனிதர்கள் எல்லோருக்கும் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மனிதர் என்ற வகையில அவர்களுக்கும் தந்தை ஒரு வகையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு வகையில பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஆதமுக்கும் தந்தையாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய முதல் படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக திகழ்கிறார்கள் என்பதை அவ்வளவுமா அல்லாஹ் நூரி, அல்லாஹ் படைத்ததுல முதல் படைப்பு என்னுடைய ஒளியைத்தான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமானாருடைய ஆரம்பத்தை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு சொல்லப்பட்ட பதிலில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? குந்து ஃபாத்தமன் நபியின், நான் இறுதி நபியாக இருந்தேன். வ ஆதமுன் பைன தீரி வல் மா, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்கும் களிமண்ணுக்கும் இடையிலே உருவாகி இருந்த அந்த காலகட்டத்திலேயே நான் இறுதி நபியாக இருந்தேன் என்று சொல்கிறார். சங்கைக்குரியவர்களே, இப்படி அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய முதன்மை என்பது மனிதகுல வரலாற்றினுடைய தொடக்கம் என்பது அல்ல, பிரபஞ்சத்தினுடைய வரலாற்றினுடைய தொடக்கத்தில் இருந்து அது ஆரம்பமாகிறது. அப்படி ஆரம்பமாக நீங்கள் சிந்தித்து பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பே இந்த உலகத்தில் அறியப்பட்டவர்களாக, பேசப்பட்டவர்களாக, புகழப்பட்டவர்களாகவே வரலாறு நெடுகிலும் இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், குர்ஆன் ஷரீஃபில் வசனம் இருக்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நபியாக இருக்கிறார், இந்த உம்மத்திற்கு நபியாக இருக்கிறார்கள் என்பது மாதிரி நபிமார்களுக்கும் நபியாக இருக்கிறார். ஆனா நபியில் அம்பியா என்று சொன்னார்கள், நான் நபிமார்களுக்கெல்லாம் நபி என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், லதுமினுன்ன பிஹி, நபிமார்கள் எல்லோரிடத்திலையும் அல்லாஹ் வாக்குறுதி எடுத்தான். அந்த வாக்குறுதியிலே நபிமார்களிடத்திலே அல்லாஹ் சொன்னான், இந்த நபி ஆகிரன் நபி, கடைசி நபி ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னா நீங்க எல்லோரும் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று எல்லா நபிமார்களுக்கும் உத்தரவிட்டார். எல்லா நபிமார்களும் ஈமான் கொண்டார்கள் என்றால் பெருமானார் பிறப்பதற்கு முன்பே அவர்களை பற்றி நபிமார்களுக்கு மத்தியில் சத்திய வாக்கு வாங்கப்பட்டது. அவர்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்போம் என்று, ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று சத்திய வாக்கு வாங்கப்பட்டது என்று சொன்னால், இந்த வசனம் திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். பிறப்பதற்கு முன்பே பேசப்பட்ட புகழப்பட்ட ஒரு வரலாற்று நாயகர் பெருமானாரை தவிர வேற யாரையும் நம்மால் காட்ட முடியவில்லை. முன்னுண்டான எல்லா வேதங்களிலும் அவர்கள் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு வரலாறு நமக்கு தெரியும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனாங்க. அப்படி ஹிஜ்ரத் செய்து போகும் பொழுது எங்க தங்கினாங்க? யார் வீட்டில் தங்கினாங்க? எல்லா சஹாபாக்களும் எங்க வீட்டுல வாங்க, எங்க வீட்டு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா எந்த வீட்டுக்கு போனாங்க? எங்க போனாங்க?
விட்டுருங்க, அதை போக்கில் விட்டுருங்க. தரோஹா பைனஹா மகூலத்துன், அது அதனுடைய போக்கில் விட்டுருங்க. அது எங்க நிக்கணுமோ அங்க நிக்கும்னு சொன்னாங்க. அது எங்கே போய் நின்றது? அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பேசுறேன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் எங்க போய் நின்றுச்சு? அபூ அய்யூப் அன்சாரியோட வீட்டில் போய் நின்றுச்சு. நம்ம எல்லாம் என்ன வழங்கி வச்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வீட்டில் தங்கினாங்க? அபூ அய்யூப் அன்சாரி வீட்டில் தங்கினாங்க, வந்து இறங்கினாங்கன்ட்டு. ஆனால் உண்மையான வரலாறு என்னன்னா, அபூ அய்யூப் அன்சாரி வீட்டில் ரசூலுல்லா தங்கல, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் தான் அது வரைக்கும் அபூ அய்யூப் அன்சாரி தங்கியிருந்தார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையான வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் வருவதற்கு முன்பான 1000 வருஷத்துக்கு முன்பாகவே அவர்களுக்கு மதீனாவில் வீடு ரெடி. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு வராருன்னா 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே டெல்லிக்கு வந்து அவர் எங்க தங்க போறாரு, எந்த ஹோட்டலில் தங்க போறாருன்றத முடிவு பண்றான். முடிவு பண்ணி அந்த ஹோட்டலை தன் கையில் எடுத்துக்கிறான்னு சொல்றாங்க. அது 1 மாசம் அல்லது 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஏற்பாடு செய்யறாங்க. ஆனா உலகத்துல மிகப்பெரிய ஒரு நாடு என்று கருதப்படுகிற அமெரிக்காவுடைய அதிபருடைய மதிப்பு இவ்வளவுதான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வருவதற்கு முன்பாக, தோன்றுவதற்கு முன்பாக, பிறப்பதற்கு முன்பாக அவர்கள் மதீனாவுக்கு வந்தா எந்த வீட்டுல தங்கணும், அந்த வீடு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டுச்சு. குர்ஆன் ஷரீஃப்ல துப்பஅ ராஜாவை பற்றி அல்லாஹ் சொல்றான். அந்த துப்பஅ ராஜாவை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொல்லியிருக்கிறார். யமன் நாட்டினுடைய அந்த அரசர் மிகப்பெரிய வீரராக, சாதனை வீரராக, எல்லா பகுதிகளையும் வென்று வருகிற அந்த தொடரில மக்கா மதீனாவுக்கு வருகிறார். மக்கா மதீனாவுக்கு வருகை தந்து மதீனாவோட மக்களோடு எதிர்த்து போரிடுகிறார். ஆனா அந்த மதீனாவுல அவருக்கு வெற்றி கிடைக்கல. எல்லா இடத்திலையும் இதுவரைக்கும் வெற்றி பெற்று வந்த அந்த மகாராஜா துப்பு அவர்களுக்கு மதீனாவில் என்ன கிடைக்கலங்க? வெற்றி கிடைக்கல. அந்த மதீனாவுடைய மக்களுடைய விசித்திரமான ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, பகல்ல இவரு எதிர்த்து என்ன செய்வாங்க? போர் செய்வாங்க. நைட்ல அவருக்கும் ஒரு படையுக்கும் விருந்து கொடுப்பாங்க. மதீனா மக்கள் எத்ரிப், அந்த நேரத்தில் அதுக்கு பேர் எத்ரிப் வாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்ச்சிக்கு வந்த அந்த மதீனாவுடைய ஆரம்ப காலத்துல வாழ்ந்த மக்களுடைய உடம்பே எப்படி இருந்தது என்று சொன்னால், துப்ப ராஜாவுக்கும் படைக்கு நைட்ல விருந்து கொடுப்பாங்க, பகல அவரை எடுத்து சண்டை போடுவாரு. இதுலேயே அவரு மன உளைச்சலுக்குள்ளாயிட்டார். என்னடா நாம யாரை எடுத்து சண்டை எடுக்கிறோமோ அந்த மக்கள் நமக்கு விருந்து அளிக்கிறார்களே என்று அதிலேயே அவர் பலவீனமாயிட்டார். அப்பதான் அந்த ஊரை பற்றி, அந்த ஊரில் இருந்த யூத அறிஞர்கள் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, ஒரு காலம் இந்த ஊரை நீங்கள் வெல்ல முடியாது, இந்த ஊர் மக்களை நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஏன்னு கேட்டார், இந்த ஊருக்கு தான் கடைசி நபி, ஆகிர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்ச்சி வருவாங்க அப்படின்னு இருக்குது. அதனால இந்த ஊர் மக்களை, இந்த ஊரை நீங்கள் வெல்ல முடியாது என்று சொன்ன பொழுது பெருமானாரை பற்றி கேள்விப்பட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அறிஞ்சு அவங்க இந்த ஊருக்கு தான் வருவாங்க என்பதை அவர் தெரிந்து அவர் அப்பொழுதே இஸ்லாம் ஆகிவிட்டார். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த துப்பஅ ராஜா இஸ்லாம் ஆயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துப்பஅ ராஜாவை திட்டாதீங்க, ஏன்னா ஃபைன்னஹு கத் அஸ்லம, அவர் ஏற்கனவே முஸ்லிம் ஆயிட்டார் சொன்னார். அவர் முஸ்லிம் ஆனது மட்டுமல்லங்க, முஸ்லிமாகி தன்னுடைய இஸ்லாத்தை, ஈமானை வெளிப்படுத்தும் விதமாக சில கவிதைகள் பாடினார். அந்த கவிதையில ஷஹீது அலா அஹ்மத் இன்னஹு நபிய்யும் மினல்லாஹி பாரியுன் நஸம், நான் சாட்சி பகர்கிறேன், அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபிதான் என்று சாட்சியம் பகர்கிறேன். வலமுத்த உம்ரி இலா உம்ரிஹி, என்னுடைய ஆயுள் அவருடைய ஆயுள் வரை நீட்டிக்கப்பட்டால் லகுந்து வஸீரன் லஹு வ மன அம்மி, நான் அவருக்கு மந்திரியாக இருந்து துணை செய்வேன், அவருக்கு சப்போர்ட்டாக நான் விளங்குவேன். அத்தோடு மட்டுமல்லாமல் வஜாஹத்து பிஸ்ஸைஃபி அஅதாஹு வ ஃபர்ரஜ்து அன் சபிலிஹி குல்லஹா, நான் அவருடைய எதிரிகளை எடுத்து ஜிஹாத் செய்வேன்,
உம்மத்தும் சுன்னியத்துக்கு ஜபூர், அவருக்கு ஒரு உம்மத் இருக்கிறது. அந்த உம்மத்தினுடைய புகழ் ஜபூரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உம்மத் கைருல் உம்மம், அவர்கள்தான் இந்த உம்மத்திலே சிறந்த உம்மத் என்று கவிதை பாடி என்ன செய்தாரு அவர் துப்பாராஜா? பெருமானாருக்கு தான் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு வீடு கட்டி இந்த வீட்டை ஒரு அறிஞர் இடத்துல ஒப்படைத்து, நீங்க தான் இந்த வீட்டை அவர்கிட்ட கொடுக்கணும், உங்க காலத்துல வந்தா நீங்க கொடுக்கணும், அல்லது நீங்க அடுத்தடுத்த காலங்கள்ல வரும் பொழுது உங்க சந்ததிக்கு வசியத்து செய்து விட்டு செல்ல வேண்டும். அவர்கள் கடைசியாக யார் இருக்கும் பொழுது பெருமானார் அங்கே வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த வீட்டை ஒப்படைக்கணும்னு எழுதி வச்சுட்டு அவங்க இடத்துல இந்த லெட்டரையும் இந்த கவிதையையும் மோடு சிரிக்கும் அவர் ஓதுனார். முதல்ல பெருமானாரை புகழ்ந்து அவர் பாடிய அந்த மோடுதை புகழை, அதனுடைய வரிகளை, அதனுடைய கடிதத்தை நீங்கள் பெருமானாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதலாக ஒரு அறிஞரிடத்திலே ஒப்படைத்தார். அந்த அறிஞர் வாழையடி வாழையாக கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. அந்த வாழையடி வாழையாக அந்த வீடு அது அசல்ல ஒரு யூதனுடைய வீடாக இருந்தது அந்த தொடரில. ஆனா அந்த யூதனுக்கு அந்த நசீப் இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அதை அபூவை மனுஷாயிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அந்த நசீப் யாருக்கு கிடைத்தது? அபூவையும் அன்சாரி. ஆனா அபூவையும் அன்சாரி அவர்கள் பெருமானாருக்கு தங்குவதற்கு வீடு கொடுக்கவில்லை. யாருடைய வீட்டுல தான் அபூவையும் அன்சாரி தங்கியிருந்தார் இதுவரைக்கும்? சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தான் அபூவையும் அன்சாரியுடைய பரம்பரையே அல்லது அவருக்கு முன்னாடி உள்ள ஆலிமுடைய பரம்பரை தங்கி இருந்திருக்கிறது என்று சொன்னால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டி 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவரையோட அரசரே ஈமான் கொண்டு முஸ்லிமாய் பிரகடனம் செய்து விட்டார். இப்படி தோன்றுவதற்கு முன்னாடி பொருளோடு தோன்றிய பெருமானார் தன்னை பற்றி சொல்கிற பொழுது சொல்கிறார்கள், இப்ராஹிம், நான் யார் தெரியுமா? நான் இப்ராஹிம் நபியுடைய துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் துஆ செய்தாங்கல்ல. இந்த காபாவை கட்டி எழுப்பி இந்த உம்மத்திலே இருந்து ஒரு ரசூலை அனுப்ப வேண்டும் என்று எந்த ரசூலுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்களோ அந்த துஆனால் நான் என்கிறார்கள், என்னைத்தான் துஆ செய்தார்கள் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன நற்செய்தியும் நான் தான். நமக்கெல்லாம் தெரியும் இந்த கிறிஸ்தவ சகோதரர்கள் தங்களுடைய மத சொற்பொழிவுக்கு வாட்போஸ்ட் அடிக்கும் பொழுது, இப்ப நம்ம பயான் நிகழ்ச்சின்னு சொல்லல, மார்க்க சொற்பொழிவுன்னு சொல்லி வாட்போஸ்ட் அடிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி கிறிஸ்தவ சகோதரர்கள் வாட்போஸ்ட் அடிக்கும் பொழுது எப்படி அடிப்பாங்கன்னா நற்செய்தி கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? வாட்போஸ்ட் எப்படி இருக்கும்? நற்செய்தி கூட்டம். என்ன நற்செய்தி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன நற்செய்தி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நற்செய்தி சொன்னாரு? யாரை பத்தி சொன்னாரு? பைபிளிலேயே இடம்பெற்ற செய்திகள். அவர் யாரை பத்தி சொன்னார் அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலேயும் ஈசா நபியுடைய நற்செய்தி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடான இந்தியிலையும் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை குறித்து நற்செய்தி சொன்னார்களோ, முன்னறிவிப்பு செய்தார்களோ அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக அந்த நற்செய்தியை பற்றி குர்ஆன் பேசுகிறது. முபஷ்ஷிரம் பிரசூலி யதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். எல்லா நபிமார்களும் எதற்காக வந்தார்கள்? எல்லா நபிமார்களும் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாங்கன்னா, இந்த உலகத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு நபி வரப்போறாங்க என்ற நற்செய்தி சொல்றதுதான் வந்திருக்கிறார். ஏன்னா எந்த நபியும் பெருமானாரை சொல்லாமல் இல்லை. எந்த நபியும் அவருடைய உம்மத்திற்கு தன்னை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை. கடைசி நபியாக வரக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துச் சொல்லி அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்ற அந்த உத்தரவையும் உம்மத்திற்கு சொல்லாத எந்த நபியும் இல்லை என்று வைரஹதல்லாஹு மீசாக்கன் நபியின என்ற ஆயத்தினுடைய தஃசீரை நாம் பார்க்க முடியும். என்றால் எல்லா நபிமார்களும் எதற்கு வந்தார்கள்? அந்தந்த மக்களை திருத்துவதற்காக வேண்டி மட்டும் வரவில்லை, ஊமா நபியை பற்றி புகழ்வதற்காக வேண்டி வந்தார்கள். ஊமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்வதற்காக வேண்டி வந்தார்கள். அதில் குறிப்பாக வந்தவர்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். குறிப்பா ஈசா நபியுடைய வருகையினுடைய நோக்கமே 2. குர்ஆன் சொல்கிறது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையின் நோக்கம் 2. வைதுகால
عيسى ابن مريم يا بني إسرائيل إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراة. நான் எடுத்து வந்திருக்கிற பனி இஸ்ரவேலர்களே, யூதர்களே, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் அல்லாஹ்வுடைய தூதர். நான் எதற்காக வந்திருக்கிறேன்? எனக்கு முன்னுண்டான தௌராத்தினுடைய வேதத்தை நீட்டிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். முதல் விஷயம். இரண்டாவது, வபஷிரம் பிரசூலி யலகி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். எனக்கு பிறகு ஒரு ரசூல் வருவார்கள், எனக்கு பிறகு ஒரு தூதர் வருவார்கள், அவருக்கு பெயர் அஹ்மத். அவர்களை பற்றி நற்செய்தி சொல்வதற்கு தான் வந்திருக்கிறேன். அஹ்மத் என்ற பெயருடைய ஒரு ரசூலை பற்றி நற்செய்தி சொல்வதற்கு தான் வந்திருக்கிறேன். இந்த பாரம்பரியம் என்று அந்தந்த பாஷைகள்ல, யுனானி பாஷையில, கிரேக்க மொழியில, இஞ்சியில, பைபிள்ல சொல்லப்பட்ட தேச்சறிவாளர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த பாரம்பரியம் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, அது அஹ்மதுடைய மொழிபெயர்ப்பு. அஹ்மது என்று சொன்னால் புகழுக்குரியவர், ஆக புகழுக்குரியவர். அஹ்மது என்று சொன்னால் ரொம்ப அதிகமாக புகழக்கூடியவர் என்ற அர்த்தம். அஹ்மது நான் புகழ்கிறேன் என்ற அர்த்தம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்தாங்க. அதனால அஹ்மது. அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்ததனால அல்லாஹ் இவர்களை புகழ்ந்தான் முஹம்மது. நாம் அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்தா அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன பேர் வைத்தான்? முஹம்மது. அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு கட்டத்துல ஹுதைபியா உடன்படிக்கையில முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒப்பந்தத்துல எழுதப்பட்டிருச்சு. அந்த ஒப்பந்தத்தை காஃபிர்கள், குறைஷிகள் ஆட்சேபனை செய்தார்கள். உங்களை முகமது ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிட்டா நமக்கு பிரச்சனையே இல்லையே, ஒப்பந்தமே இல்லையே, அதனால நாங்க இந்த வாசகத்தை இந்த சொல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே ரசூலுல்லாஹ்ன்றதை அழிக்கணும்னு சொன்னாங்க. முகமது கூட அப்துல்லான்னு மாற்றி எழுதுன்னு சொன்னாங்க. அதை எழுதினவர் அந்த அழிவு நம்பிட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதை அழிச்சிருங்கன்னு சொன்னாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? அதுல அறிவுதான் சொன்னாங்க, அதை அழிச்சிருங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கூட அறிவு நம்பிட்டாரு சொன்னாங்க, நான் என் கையால ரசூலுல்லாஹ் அழிக்க மாட்டேன் யார சொன்னாங்க. இப்ப தர்மசங்கரமான சூழ்நிலை என்ன செய்யறாங்க? சார் அந்த பேப்பரை கொண்டாங்க, அந்த பேப்பரை கொண்டான்னு சொல்லி அதை வாங்கி அப்படியே பார்த்துட்டே வந்து எங்க ரசூலுல்லாஹ் இருக்குது அதை அவங்களே அழிச்சாங்க. உம்மி நபி என்று சொல்றோம். உம்மி நபி அப்படின்னு சொன்னா நம்மள அதிகமான பேரு அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது என்று நாம் அர்த்தம் செய்கிறோம். அசல்ல உம்மி என்பதற்கு என்ன அர்த்தம்னா, உம்மி அப்படின்னா மக்களுக்கு மக்கள் உம்மியும், மக்களுக்கு மக்களுக்கு பேரு உம்முல் குரா. உம்மினா மக்காவை சார்ந்தவர் அர்த்தம். அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் என்னன்னா எழுதவும் படிக்கவும் படிக்காதவர். யாரையும் படிக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் எழுதவும் படிக்கல, படிக்கவும் படிக்கல, படிக்காதவர் என்றுதான் அர்த்தம் வைத்தவர், தெரியாதவர் என்றது அர்த்தம் அல்ல. இதை நம்ம ஆரம்பமா வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆக பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபின்னு சொல்றோம். அவங்க அந்த பேரை அவங்களாகவே அடிச்சாங்க. அல்லாஹ் சொன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ். அவன் என்ன சொல்றது ரசூலுல்லாஹ் இல்லைன்னு நான் சொல்றேன், நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆனா அல்லாஹ் ரசூலுக்கு உத்தரவிட்டான், குல் ஹுவல்லாஹு அஹத். நீங்க என்ன பத்தி சொல்லுங்க, நான் உங்களை பத்தி சொல்றேன்னு சொன்னான். ஆக பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக அல்லாஹ்வால் புகழப்பட்ட அந்தஸ்திற்குரிய மகத்தான மாணவியாக அவர்கள் தேர்ந்தார்கள். இப்போ இந்த நபியை குறித்து தான் இன்ஜீலினுடைய மற்ற இன்ஜீலுக்கு, ஏதாவது பைபிளுக்கு நிறைய பிரதிகள் உண்டு, பல வகையான பைபிள் இருக்குது. அதை இன்ஜீல பர்னபாஸ், ஈசா நபியுடைய பிரதான சீடர் பர்னபாஸ், அந்த பர்னபாஸ் எழுதிய பைபிள்ல முஹம்மது என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா முஹம்மது என்றும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அஹ்மது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய முன்வேதங்களில் புகழப்பட்ட, பிறப்பதற்கு முந்தி தோன்றிய பெருமானாருடைய புகழ், பெருமானார் பிறப்பதற்கு முன்பே வந்த நபிமார்களால் புகழப்பட்டவர்கள், அந்த நபிமார்களுடைய வேதத்திலே புகழப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூமா நபியை பற்றி நற்செய்தி சொல்வதற்காக வேண்டிய ஒரு ரசூலர், ஒரு ஈசா நபியை அல்லாஹ் அனுப்புனா அப்படின்னா அந்த பெருமானார் யார், அவருடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க காலையில ஃபஜ்ர் சாமிக்கு உதயமாகுது, காலையில ஃபஜ்ர் நேரம் வருதுல்ல, ஃபஜ்ர் நேரம் வருது. எப்படி அதிகாலை நீங்க பார்த்தீங்கன்னா அடிவானத்துல கிழக்குல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கோடு
தோன்றி அது மறைந்து விடும். அது ஃபஜ்ரே காதிம். அது சுபுடைய நேரம் அல்ல. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஃபஜ்ரே சாதி தோன்றும். ஃபஜ்ரே சாதி தோன்றும் பொழுது அதற்கு பிறகு அந்த வெள்ளக்கோடு அழியாது. அதுக்கு பிறகு வெளிச்சம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு வெளிச்சம் கூடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு ஃபஜ்ரே சாதி. அந்த ஃபஜ்ரே சாதிக்கு வந்த பிறகு உதயமான பிறகு சுபுடைய நேரம் ஆரம்பமாயிடும். நாம எல்லாம் தொட ஆரம்பிச்சிடும். ஆனா ஃபஜ்ர் காலை உதயம் ஆயிடுச்சு, அப்படிதானங்க? காலை ஃபஜ்ர் சாதிக்குன்னா உண்மையான விடியல், உண்மையான விடியல் உதயம் ஆயிடுச்சு. ஆனா உலகம் வெளிச்சமா இருக்குமா? ஃபஜ்ருக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கு? வெளிச்சமா இல்லை. அப்ப இருட்டாத்தான் இருக்கும். ஆனா என்ன அர்த்தம்? ஃபஜ்ர் சாதிக்குன்னா சூரியன் இன்னும் உதயமாக போகிறது என்பதைக்கு அறிவுறுத்தி எது ஃபஜ்ர் சாதி. ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க அடிவானத்தை பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் அப்படியே தொடர்ந்து படர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு சூரியன் உதயமாகும். சூரியன் உதயமானதுக்கு முன்னாடி அடிவானம் வெளுக்குதுல, அந்த அடிவானம் வெளுக்குது என்பது எதனுடைய அடையாளம் என்றால் சூரியன் கிட்ட வந்துருச்சு, கொஞ்சம் மேல வந்துருச்சுன்னா உங்களுக்கு வெளிச்சம் வந்துடும். நான் நெருக்கமாக ஆகிவிட்டது, உதயம் நெருக்கமாக ஆகிவிட்டது என்பதை முன்னறிவிப்பு செய்வதுதான் ஃபஜ்ர் சாதி. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை என்பது ஃபஜ்ர் சாதி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு வந்தது அது காலையினுடைய ஃபஜ்ர் சாதிகளுடைய உதயத்தினுடைய வெளிப்பாடு. அவங்க எது சொல்ல வந்தாங்க? நான் உதயமாயிட்டேன், காலை வெளிச்சம் வந்துருச்சு, சூரியன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உதயமாகிவிடும். அந்த சூரியன் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஷம்சுன், அந்த பத்ருன், அந்த நூருன் ஃபௌக நூரின் நாம் பாடுகிறோமே, அந்த பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார்கள். நிறைய செய்திகளை சொல்கிறார்கள். நான் இன்னும் நிறைய செய்திகளை, ஆன்மீக ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும், ஆனால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். ஈசா நபி சொல்றாங்க, ஆன்மீகத்தினுடைய பல்வேறு வகையான ஆழமான அர்த்தம் நிறைந்த விஷயங்களை சொல்ல வேண்டும், ஆனால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். எனக்கு பிறகு வருவார் ரசூல், தேர்ச்செறிவாளர் வருவார், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லுவார். அந்த பக்குவம் அப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கும், அவருக்கு அந்த தகுதியும் இருந்திருக்கிறது என்று எந்த நபியை குறித்து பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நற்செய்தி சொன்னார்களோ ஈசா நபி, அந்த நற்செய்திக்கு சொந்தக்காரர் யாருங்க? பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ஒரு வரலாறு குர்ஆன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. நபிமார்களிலேயே ஈசா நபிக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பு கொடுத்தான். என்ன சிறப்பு தெரியுமா? வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் எங்க போனாலும் அவங்களுக்கு பாதுகாப்பான இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் எங்க போனாலும் பாதுகாப்புக்காக வேண்டி இந்த பூனைப்படை யானைப்படைன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி எஸ்கார்ட். அது யாருன்னா அல்லாஹ் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பியிருந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ். ஈசா நபிக்கு நாம் ரூஹுல் குதுஸை கொண்டு, பரிசுத்த ஆவியான ஜிப்ரீலை கொண்டு பலப்படுத்தினோம். ஏன்னா எதிரிகளுடைய ஆபத்து நிறைய இருந்துச்சு. எதிரிகளுடைய ஆபத்தை விட்டு பாதுகாப்பதற்காக கைசர் கொலையை முற்பட்டாங்கல்ல, அப்ப அல்லாஹ் மேல தூக்கி காப்பாற்றினான். அந்த ஈசா நபிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான். இந்த உதவி ஏன் கிடைச்சது? ஈசா நபிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் ஏன் பாதுகாப்பு கொடுத்தான் என்றால், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த உலகத்துல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த நற்செய்தியை அதிகமாக அவருடைய புகழை பாடுவதற்காக வேண்டி வந்தார்கள். யாரெல்லாம் பெருமானாருடைய புகழை பாடுவார்களோ, யாரெல்லாம் பெருமானாரை பற்றி சொல்லுவார்களோ, எந்த சமுதாயம் பெருமானாரை புகழ்ந்து கொண்டு இருக்குமோ அந்த சமுதாயம் பாதுகாக்கப்படும். யாரை கொண்டு பாதுகாக்கப்படும்? இப்ராஹீம் இஸ்லாமை கொண்டு பாதுகாக்கப்படும். ஏன்னா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி புகழ்ந்து பாடினார். பெருமானார் மஸ்ஜித் நபவியில மெம்பர் அமைச்சு கொடுத்தாங்க. பெருமானாரை பற்றி பள்ளிவாசல புகழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. பள்ளிவாசல்ல தான் புகழணும். பள்ளிவாசல்ல புகழறதுக்காக வேண்டிதான் பள்ளிவாசல்ல மெம்பர் அமைச்சு கொடுத்தது யாரு? எதுக்கு மெம்பர் அமைச்சு கொடுத்தாங்க? ஜும்மாவோட முழங்குவதற்கு அல்ல, பயன் செய்வதற்கு அல்ல, பெருமானாரை பற்றி புகழ்ந்து பாடுவதற்கு. அப்படி ஹஸ்ஸான் இப்னு சாபித் மெம்பர்ல நின்று பெருமானார் இருக்கிறார்கள். அந்த அவையிலே பெருமானை பற்றி பாடுகிறார்கள், புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்படி பாடுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஐயிதுஹு பிரூஹிக்கல் குதுஸ், அல்லாஹும்ம ஐயிதுஹு பிரூஹிக்கல் குதுஸ். யா அல்லாஹ், ஹஸ்ஸானை பாதுகாப்பாயாக, ஹஸ்ஸானை நீ பலப்படுத்துவாயாக, உறுதிப்படுத்துவாயாக. யாரை கொண்டு? ரூஹுல் குதுஸ், பரிசுத்த ஆவியான ஜிப்ரீல் இஸ்லாமை கொண்டு. ஆக ஹஸ்ஸானுக்கும் அந்த பாதுகாப்பு கிடைத்தது. ரூஹுல் குதுஸ், பரிசுத்த ஆவி ஜிப்ரீல் இஸ்லாமை கொண்டுள்ள பாதுகாப்பு ஈசா நபிக்கு கிடைத்தது. அதே பாதுகாப்பு யாருக்கு கிடைத்தது? ஹஸ்ஸான் கூட சாபித்துக்கும் கிடைத்தது. ஹஸ்ஸான் கூட சாபித்துக்கு கிடைத்தது என்று சொன்னால் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஐயதல்லாஹு பிரூஹிக்கல் குதுஸ், அல்லாஹ் அவனது ரூஹுல் குதுஸை கொண்டு ஐயதல்லாஹு, அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக உன்னை பிரூஹிக்கல் குதுஸ், அவருடைய பரிசுத்தமான அந்த ரூஹாக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் இஸ்லாமை கொண்டு. மானா ஃபஹத, நீங்கள் பாடும் காலம் எல்லாம், எனக்கு பதில் கொடுக்கும் காலம் எல்லாம், என்னை புகழும் காலம் எல்லாம், என்னை வசைவாடக்கூடியவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் உங்களை பரிசுத்த ஆவியான ஜிப்ரீல் இஸ்லாமை கொண்டு உறுதிப்படுத்துவானாக என்று துஆ செய்தாங்க. சங்கைக்குரியவர்களே, பெருமானாரை புகழ்ந்து பாடக்கூடியவர்களுக்கு இந்த உம்மத் புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்த காலம் எல்லாம், புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கும் காலம் எல்லாம் யாரை கொண்டு இந்த உம்மத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும்? ஜிப்ரீல் இஸ்லாமை கொண்டு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்பு பெருமானாரை பற்றி பேசுவதிலே இருக்கிறது, பெருமானாரை பற்றி புகழ்வதிலே இருக்கிறது. உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போறா என்றால் மீறாது தொடர் சொற்பொழிவிலே இருக்கிறது, அல்லது மௌனசை ஓதுவதிலே இருக்கிறது. அது நிறுத்தப்பட்டால், அது ஒடுக்கப்பட்டால், அதை ஒழித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கு நாதி இல்லாமல் போய்விடும். பதிலே எந்த ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தானோ, எல்லா யுத்தங்களிலும் மலக்குமாரை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தானோ, அந்த மலக்குமாருடைய தலைவரான ஜிப்ரீல் இஸ்லாமை கொண்டு இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த உம்மத்திற்கு கண்ணியம் இருந்தது, மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது. எப்பொழுதெல்லாம் இந்த குழப்பம் தலையெடுத்ததோ அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். சங்கைக்குரியவர்களே, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருக்கு முன்னாடி பெருமானாரை பற்றி புகழ்வதற்காக வேண்டிய ரசூலா அல்லாஹ் ஒரு ரசூலை அனுப்பி வைக்கிறான். பாருங்க, புகழ்வதற்கு ஒரு ஆள் அனுப்பி வைக்கிற, ஒரு ரசூலையை அனுப்பி வைக்கிறான் என்று சொன்னால் நான் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வரலாறு தௌராத்திலே இருக்குது, இன்ஜீல்ல இருக்குது, ஜபூர்ல இருக்குது, எல்லா வேதங்களையும் இருக்கு. சுஹஃபி இப்ராஹீம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆகமங்கள், அந்த எல்லா ஆகமங்களிலும் அந்த வேதங்களிலும் அதனுடைய ஏடுகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் இருக்கிறது. பெருமானாருடைய வரலாறு, அந்த வரலாற்றினுடைய குறிப்புகள் இந்திய வேதங்களிலே இருக்கிறதா? நம்ம இந்தியாவிலே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுக்கு சில வேதங்கள் இருக்கிறது, அந்த வேதத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த வேதத்திலே, இந்து மதத்தினுடைய வேதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசப்பட்டிருக்கிறதா, புகழப்பட்டிருக்கிறதா என்றால் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. சுல்தான் மஹமூது கஸனவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஜினி முகமதுன்னு சொல்றோம்ல, கஜினி முகமதுன்னு சொல்றோம்ல, அவங்க யாரு? பெரிய மகான், பெரிய அரசர் மட்டுமல்ல, பெரிய மகான், பெரிய வலியுல்லா சுல்தான் மஹமூது கஸனவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுத்தாங்க? 17 தடவை படையெடுத்தாங்க. 17 முறை அவங்க எதுக்கு படையெடுத்தாங்க? கொள்ளையடிக்கன்னு சொல்லலாம். கோயில உண்டான நகைகளை, பொன் நகைகளை எல்லாம் கொள்ளடிக்கதான் அவர் என்ன செய்தாரு? அவர் படையெடுத்தினுடைய நோக்கம் 2. நான் அதை பத்தி நான் பேச வரல. அதுல குறிப்பா ஒரு விஷயம், அவர் ஏன் படையெடுத்து வந்தாரு, அது எதுக்கு 14 தடவை எதுக்கு படையெடுத்தாரு? படையெடுத்து வந்துட்டாங்கன்னா பொதுவாக போருடைய விதி என்னன்னா இருக்கதான் சுருட்டிட்டு தான் போவாங்க. அது விதி, அது நடைமுறை பொருள் சொல்றோம்ல. எந்த ராஜாவும் எந்த அரசரும் ஒரு நாட்டை கைப்பற்றி விட்டு அந்த நாட்டோட செல்வங்களை எடுக்காம போறது இல்லை. அது எடுத்துட்டு போகலாம், அதற்கு பேர் தான் நடைமுறை. அது போருடைய விதி. ஆனா அதுக்கு வரல, அவங்க அதுக்கு வரல. இப்படி எதுக்கு வந்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பெரிய மகான், அவங்க பெரிய வலியுல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அலோ உபனிஷத் வேதத்துல அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது என்பதை தெரிந்தார். அந்த வேதம் எங்கே இருக்கிறது? இந்தியாவிலே இருக்கிறது.
இருக்கிறது என்று தெரிந்தார். எனவே அந்த வேதத்தை கைப்பற்றி அந்த வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை அந்த வேதக்காரர்களை கொண்டு படித்து அதை அறிந்து சுகித்து சந்தோஷப்பட வேண்டும், ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் போரிட்டார். 17 தடவை போரிட்டாங்க. ஆனா கடைசியில அவங்க அந்த ஒரு நோக்கத்துல வெற்றி பெற்றாங்க. இன்னொரு நோக்கம் அந்த வேதத்தை கைப்பற்றி அதோட விஷயத்தை அறிய முடியல. தன்னுடைய அரசாங்க குறிப்பில் எழுதி வச்சாங்க, எனக்கு பிறகு வந்த ராஜாக்கள், பிறகு வருகிற ராஜாக்கள் எப்பொழுது இந்தியாவிலே அளவு மனுஷன் இந்த வேதத்தை கைப்பற்றி அதில் சொல்லப்பட்ட பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை வருகையினுடைய முன்னறிவிப்பை தெரிந்து இந்த உம்மத்திற்கு தெரியப்படுத்துவார்களோ அப்பொழுதுதான் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று எழுதி வைத்தார்கள். அந்த வெற்றியை, அந்த கனவை, அவருடைய துவாவை, அவாவை அல்லாஹ் நிறைவேற்றினான், கபூல் செய்தான். எப்போ கபூல் செய்தான்? ஹாஜா மொஹினுddin சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்திலே அல்லாஹ் கபூல் செய்தான். வரலாறு பெரிய நீண்டது. நான் அந்த நீண்ட வரலாறுக்கு நான் போக விரும்பவில்லை. அந்த காலத்துல சுல்தான் கோரி முகமது சொல்றாங்கல்ல, சுல்தான் கோரி முகமது அவர்களுடைய அந்த வருகையின் மூலமாக அந்த ஆசை, அந்த ஆவல் நிறைவேற்றப்பட்டது. பிருத்திவிராஜ் என்று ஒரு ராஜா இருந்தார். கஜாமநாயக அஜ்மீருக்கு வருகிற பொழுது தொந்தரவு கொடுத்தது பிருத்திவிராஜ் என்று அந்த ராஜா பல்வேறு வகையான தொந்தரவுகளும் கொடுத்தார். கடைசியில நீண்ட சரித்திரம், அந்த கஜாநாயகனுடைய சரித்திரத்தில் சொல்லப்படுகிற விஷயம். அந்த சரித்திரத்துல அந்த தொல்லை தொந்தரவு ஒரு முடிவுக்கு வரல. அப்போ கஜாநாயகர் ஏற்பாடுதான் இவன் அடக்க மாட்டான். அப்ப இவனை அடக்கிறதுக்கு உண்டான அவங்களுடைய ஏற்பாடுதான் சுல்தான் அங்க வர வச்சாங்க. இந்த உலகத்துல வரலாறுகளில எந்தெந்த நாடுகளில இஸ்லாம் பேசப்படுகிறதோ அல்லது இஸ்லாம் பரவி இருக்கிறதோ அதுவெல்லாம் மகான்மார்களுடைய தாவத்தின் மூலமாக, மகான்மார்களுடைய அழைப்பு பிரச்சாரத்தின் மூலமாக. இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்தது யாருடைய வருகையின் மூலமாக? முகலாய அரசர்களை கொண்டு அல்ல, மாறாக யாரை கொண்டு? ராஜா கரீம் நவாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாகத்தான். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கு அந்த சுல்தான்களை கொண்டு வந்தவர்கள் கஜாநாயகர். இந்தியாவிற்கு இந்துஸ்தானாக இருந்த இந்த இந்தியாவிற்கு இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும், இஸ்லாமியம் இங்கு ஆளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சுல்தான்களை கொண்டு வந்தவர்கள் கஜாநாயகம். அந்த ஏற்பாட்டிலே பிருத்திவிராஜன் அளவு கடந்து போன பொழுது, அளவு கடந்து செயல்பட்ட பொழுது கஜாநாயகத்தையும் அவருடைய சீடர்களையும் அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் முற்பட்ட பொழுது, எவ்வளவோ சொல்லியும் கூட கேட்காமல் இருந்த பொழுது கோரி முகமது வரவழைச்சார். நீ படையெடுத்து வாருங்கள், வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார். மிகப்பெரிய ராஜா யாரு? பிருத்திவிராஜா. அந்த பிருத்திவிராஜா அவனுடைய டெல்லியை கைப்பற்றினான். அவனுடைய ஆட்சி இருந்த டெல்லியை கைப்பற்றி வெற்றி பெற்றான். அங்கிருந்து ஒரு விரட்டோடி எல்லோரும் வேறிடத்திற்கு சென்ற பொழுது விடவில்லை. அவன் கடைசியா எங்கேயும் வந்தாங்க சொன்னா, கோரி முகமது எங்கேயும் வந்தாரு? அஜ்மீர் ஷரீஃபுக்கும் வந்தார். அஜ்மீர் ஷரீஃபுக்கு வந்து அதுல பிருத்திவிராஜன் தோற்று தப்பிச்சு துட்டக்கான துணியக்கான தப்பிச்சு ஓடி கோரி முகமதுடைய படையினரால் கைது செய்யப்பட்டு அவன் கஜினிக்கு அனுப்பப்பட்டு விட்டான், கைதியாக அனுப்பப்பட்டு விட்டான். இப்போது கோரி முகமது அஜ்மீருக்கு வந்து பிருத்திவிராஜனுடைய அரண்மனையில, அந்த அரண்மனையினுடைய அந்த ஆசனத்துல கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். அப்படி கம்பீரமாக அமர்ந்திருக்கிற பொழுது அங்கே பிருத்திவிராஜனுடைய மனைவி வர்றாங்க, பிருத்திவிராஜனுடைய மகன் வர்றாங்க. அந்த பிருத்திவிராஜனுடைய அம்மா யாரு அப்படின்னா வாசவத்தா அவங்களும் வர்றாங்க, கண்ணீரோடு வருகிறாங்க. அந்த மனைவி சம்யுக்தா அந்த ராணியும் வருகிறார். அவருடைய மகன் கோலா அவனும் வருகிறார். இந்த சோகத்தோடு அவர்கள் வந்த பொழுது அஜ்மீர் நாயகன், அதாவது கோரி முகமது சொன்னாங்க, கவலைப்படாதீங்க அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஒரு இழிவும் உங்களுக்கு ஏற்படாது, நீங்கள் கண்ணியமாக நடத்தப்படுவீர்கள் என்று ஆரம்பத்தில் ஆறுதல் சொல்லிவிட்டு ஒன்று சொன்னாங்க. உங்க மகன் எங்களுக்கு வரி கட்டி எங்களுக்கு இணக்குவதாக இருந்தால் இப்பொழுதே இந்த பிருத்திவிராஜனுடைய ஆட்சியை நான் இங்கே அமர்த்து ஏற்பாடு செய்துவிட்டு போவேன். ஆனால் அவர் அதுக்கு உடன்படலை. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிருந்த அவருடைய மகன் கோலாவை இந்த அருகிலே
வேதங்களை அறிந்தவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனவே நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுடைய வேதம் நீங்கள் வேதமாக மதிக்கக்கூடிய அளவு மனுஷன், அந்த அளவு மனுஷத்துல எங்கள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லப்பட்ட வரிகள் உண்டு. அதை அந்த வேதத்தை பார்க்க வேண்டும். அந்த வேதத்திலே பெருமானாருடைய வருகை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளை நான் பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது சந்தோஷமாக எழுந்து சென்று கையில் அந்த வேதத்தோடு வந்து, இதோ அந்த வேதம் அளவு மனுஷன் வேதம் இதுதான் நீங்கள் சொன்ன வேதம். இந்த வேதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அளவு மனுஷன் வேதம்ங்கிறது அளவு வேதத்தினுடைய ஒரு பகுதி. அந்த வேதத்திலே சொல்லப்பட்டதை அவங்க அப்படியே படிக்கிறாங்க சமஸ்கிருதத்துல. நமக்கு சமஸ்கிருதம் தெரியாது, உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அதை எழுதி கொண்டு வந்த அல்லாஹ் ஜி ஏசிடம் பரமம் பூரணம் பிரஹ்மானம் அல்லாம் அல்லோ ரசூலே முஹம்மத் கபர்ஸ்ய சசீரா हम संहारिणी कौम हरी अल्लो रसूल मुहम्मद कबरस के अल्लो इल्लल्लाहि इल्लल्लाह என்று படிக்கிறாங்க. இது சமஸ்கிருதத்துல அளவு உபநிஷத்துல பெருமானாரை பற்றி சொல்லப்பட்ட அந்த வரிகளை அவர்கள் படித்து அதற்கு விளக்கமும் சொன்னார்கள். அல்லாஹ் அவனுக்கு துவக்கம் இல்லை, அவன் சம்பூர்ணமானவன், முழு பிரகமானத்துடைய இரட்சகன், சிவனுடைய பதவியில் இருக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ், சிவனுடைய பதவியில் இருக்கும் முஹம்மது. அவங்க யார் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு வார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஓம் ஹிந்தி மந்திர மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த மூலமாக, இந்த மந்திரம் மூலமாகத்தான் தீயோர்களை அழிக்கும் முஹம்மது, தீயோர்களை அழிப்பார்கள் முஹம்மது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவரும் இல்லை என்று அந்த வேதத்தினுடைய மொழிபெயர்ப்பை படித்து நிறைவு செய்கிறார்கள். என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறது தௌராத் இன்ஜீல் மட்டுமல்ல, நமது இந்திய திருநாட்டிலே நடைமுறையில் இருந்து இருக்கின்ற எல்லா வேதத்திலையும் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கல்வி அவதாரம் சொல்றாங்கல்ல, அதிலையும் கூட குறிக்கப்பட்டிருப்பது கூறப்பட்டிருப்பது அது ரசூலுல்லாஹ் பற்றி தான் என்று சொல்லப்படுகிற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் நிறைவாக இன்னொன்றையும் சொல்லி நிறைவு செய்வேன். பெருமானாருடைய வருகை பற்றி, பெருமானாருடைய வரலாற்றை பற்றி எல்லா வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்து மதத்தினுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவ மதத்தினுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய வரலாற்று நூலிலே பெருமானாருடைய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா, செய்தி இருக்கிறதா என்றால் மகாபாரதத்தினுடைய வரலாற்றிலே பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்திரன் பிறந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ராஜஸ்தானை ஆண்ட ராணா உதய்பூர் மகாராஜா ராணா, இந்த ராணாவுடைய குழு கட்டுப்பாட்டு ராஜஸ்தான் இருந்தது. அந்த மகாராஜா ஒரு நாள் இரவு யதார்த்தமாக தூக்கத்திலிருந்து விழித்து அவர் தன்னுடைய பாத்திரம் தேவையை நிறைவேற்றுவதற்கு செல்கிற பொழுது யதார்த்தமாக விண்ணை பார்க்கிறார். சந்திரன் ரெண்டாக பிளந்து ஒன்று சேர்கிறது. இந்த காட்சியை கண்டு இது எங்கே நடந்திருக்கும் என்று அறிந்து அரபகத்திற்கு மந்திரியை அனுப்பி வைக்கிறார். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது ஹயாத்தாக இல்லை. அவர் போய் சேரும் பொழுது என்று வரலாற்றையும் மகாபாரதத்தினுடைய வரலாற்றையும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சவுத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும். அந்த ராஜா யாருங்க? சேரமான் பெருமான், அவருடைய சம்பவம் நமக்கு தெரியும். அப்படின்னா இந்திய வரலாற்றுல சவுத்து நார்த்து, வடக்கு தெற்கு, இந்துக்களால் போற்றப்படுகிற மகாபாரதத்தினுடைய வரலாற்றில் உட்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த செய்திகள், வரலாற்று குறிப்புகள் நிறைய இடம்பெற்றிருக்கிறது. அந்த வரலாற்று நாயகர் தான், அப்படிப்பட்ட வரலாற்று புருஷர் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பூமா நபியை நாம் நபியாக பெற்றிருக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் பெருமை. அந்த பெருமையை நாம் நாவார புகழ்ந்து பாடுவதோடு நிறுத்தாமல் அந்த பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெறுவோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. سيدنا محمد وآل سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.